வீடியோவில் நம்ம வீட்லேயே இயற்கையான முறையில் தரை துடைக்கிற லிக்விட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள், வேப்பிலை, பூந்திக்கொட்டை, கற்பூரம், அப்புறம் 2 லிட்டர் தண்ணீர். இந்த லிக்விடை நம்ம டாய்லெட் கிளீனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல 100 கிராம் பூந்திக்கொட்டையை எடுத்துக்கோங்க. அதை 1 லிட்டர் தண்ணியில் 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்ச தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த பூந்திக்கட்டையை வச்சு நம்ம இன்னும் நிறையா விஷயங்கள் செய்யலாம். அதை இனி அடுத்து வர்ற வீடியோவில் ஒவ்வொன்றா பார்ப்பீங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலையை எடுத்துக்கோங்க. அதை ஒரு 1 லிட்டர் தண்ணியில் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். கொதிக்க வச்ச வேப்பிலை தண்ணியை நல்லா வடிகட்டி அந்த பூந்திக்கொட்டை தண்ணியோட சேர்த்துக்கோங்க. வேப்பிலை தண்ணியிலேருந்து வேப்பிலை வாசனை அதிகமாக வரும். அதை போக்குறதுக்காக நம்ம 4 கற்பூரத்தை நல்லா பொடியாக இடித்து இதோட சேர்த்துக்க போகிறோம். மூணு டீஸ்பூன் மஞ்சள் தூளை அந்த லிக்விடோடு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டோன்னா நம்மளோட வீடு துடைக்கிற லிக்விட் தயார். இதை வடிகட்டி நல்லா ஒரு வாட்டர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா குலுக்கிட்டு அதிலிருந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்து நம்ம வீடு துடைக்க எடுத்து வச்சுருக்கிற தண்ணியோட கலந்து நம்ம வீடு துடைச்சோன்னா வீடு சுத்தமாக இருக்கும். ஒவ்வொரு முறை இதை பயன்படுத்தும் போதும் நல்லா குலுக்கிட்டு பயன்படுத்தணும். மஞ்சள் மற்றும் வேப்பிலை இது ரெண்டும் மிக சிறந்த நுண்ணுயிர் கொல்லி. அதை யூஸ் பண்ணி நம்ம தரை துடைக்கிறதுனால வைரஸ், பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர் கொல்லிக்கிட்ட இருந்து நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களையும் பெரியவங்களையும் நம்மளால் பாதுகாப்பாக வச்சுக்க முடியும்.